சூளகிரியில் மனைவியிடம் இருந்து கணவரே 40 சவரன் தங்க நகை கையூட்டல் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மனு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள நித்யா 30 வயதான இவர், அவரது கணவர் சிதம்பரம் 36 வயதான இவருக்கும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான இந்த நிலையில் 50 சவரன் தங்க நகைகள் அணிந்து திருமணமானதாக சொல்லப்படுகிறது. இதில் 10 சவரன் தங்க நகைகள் அவரிடம் இருப்பதாகவும் மீதம் உள்ள 40 பவுன் தங்க நகைகள் தனது கணவர் வீட்டில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இவர்கள் இருவர்களுக்கும் அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இதனால் கருத்து வேறுபாட்டின் காரணமாக கடந்த ஓராண்டிற்கு மேலாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு 5 வயதான ஆண் குழந்தை ஒன்று இருக்கிறது. இந்நிலையில் தன்னுடைய உடைகள், தங்க நகைகள், படித்த ஆவணங்கள் அத்தனையும் தன்னுடைய கணவர் வீட்டிலே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நிலையில் கடந்த வருடம் 19/12/2024 ஆண்டு தனியாருக்கு சொந்தமான தமிழ்நாடு மெர்லைண்ட் என்னும் டிஎம்பி வங்கியில் சப்படியில் உள்ள வங்கியில் தனது 40 பவுன் தங்க நகைகள் அடகு வைத்திருப்பதாகவும், அதுவும் போலியாக நித்யா என்கிற என் பெயரிலேயே நகைகள் அடகு வைத்திருக்கிறார்கள். இந்த விவரமானது வங்கியில் இருந்து நித்யா என்பதற்கு தொலைபேசி மூலம் தாங்கள் அடகு வைத்துள்ள நகைகள் மீட்பதற்கு குறுகிய நாட்கள் தான் இருக்கிறது. உங்களுடைய கடைசி காலாவதியான தேதி 19/12/2025 ஆம் தேதி என்று முடிகிறது. தங்களுடைய வங்கியில் வைத்துள்ள நகைகளுக்கு காலாவதியாகும் தனியார் வங்கியில் இருந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டதாக தெரிய வருகிறது. இதனை அறிந்த நித்யா தன்னுடைய கணவர் சிதம்பரம் தன்னுடைய பெயரில் நகைகள் வைத்துள்ளார்கள். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஓசூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிய வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட நித்யா அவர்கள் தனது தந்தை ஏகம்பரத்துடன் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மேலே கொடுக்கப்பட்டுள்ள தாங்கள் மனு மீது நடவடிக்கை எடுக்குமாறு மனு வழங்கப்பட்டுள்ளார். பேட்டி பாதிக்கப்பட்ட பெண் நித்யா. நான் ஹொசூர்ல இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. 5 வயசுல ஒரு பையன் இருக்கான். என் வீட்டுக்காரர் பேர் சிதம்பரம். சூளகிரியில நான் கல்யாணம் பண்ணிட்டு 7 வருஷமா சூளகிரியில தான் இருக்கேன். இப்போ ஒரு லாஸ்ட் 1 வருஷமா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுனால நான் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்னோட நகைங்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல என்னோட அக்கௌண்ட்ல என்னோட பேர்ல சிக்னேச்சர் போட்டு நகைய கோல்ட் லோன் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பேங்க் மேனேஜரும் உடந்தையா இருந்து என்னோட கையெழுத்து என்னோட சைன் போட்டனால நான் போட்டிருக்கணும். ஆக்சுவலா நான் போட்டிருந்தாதான் பேங்க் மேனேஜர் கொடுத்துருந்துருக்கணும். இல்ல பெரியரா எனக்கு ஆல்ரெடி என்னோட நம்பர் இருக்கு, மெயில் இருக்கு, ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். ஆனா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம எந்த ஒரு நாலேஜுக்கும் எனக்கு கொண்டு வராம என்னோட அக்கௌண்ட்ல இருந்து கோல்டு என்னோட நகையை வச்ச உடனே இவங்க என் கையெழுத்து போட்ட உடனே பேங்க் மேனேஜரும் என் வீட்டுக்காரும் உடனேயா இருந்து என் வீட்டுக்காருக்கு கோல்டு லோன் கொடுத்துருக்காங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எனக்கு கொஞ்சம் இப்போ ரீசெண்டா என் நகை அடமானம் போகுது எடுத்துக்கோங்க. இப்ப வர 18ஆம் தேதி லாஸ்ட் டே, 19ஆம் தேதி ஏலம் போயிடும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தனால நான் பேங்க் சைடு நான் போயிருந்தேன். இப்போ ஆல்ரெடி இது விஷயம் ஒரு 2 மந்த் முன்னாடி தெரிஞ்சனால பேங்க்கு டைரக்டா போயிட்டு பேங்க் மேனேஜர் கிட்ட நான் கேட்கிறேன், ஒரு வார்னிங்கா அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். என்னோட அக்கௌண்ட்ல நீங்க எப்படி ஃபோர்ஜரி பண்ணி நீங்களும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து வைக்கலாம், நீங்க எனக்கு எந்த நாலேஜும் கொண்டு வராம அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் அக்செப்ட் பண்ணிட்டு ஆமா இதுக்கான எவிடன்ஸா எனக்கு சைன் போட்டு இதுக்கு எல்லாமே எனக்கு ப்ரூஃபா கொடுத்திருக்காரு. இப்போ நான் மகளிர் இதை சம்பந்தப்பட்டமா எஸ்பி சார் ஆபீஸ் வரைக்கும் வந்தேன். எஸ்பி சார் ஆபீஸ் கிட்ட ஏன்னா மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் தான் ஆல்ரெடி நான் 2-3 டைம் போய் எனக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்ல. ஆமா, ஒசூர் மகளிர் காவலான போயிட்டு டிஎன்பி சப்படி அந்த பேங்க்ல என் ஹஸ்பண்ட் வச்சிருக்காரு. டிஎன்பி சப்படியில தான் என்னோட அக்கௌண்ட் இருக்கு. அது இது சம்பந்தமட்டமா 4-5 டைம் நான் ஃபேமிலி டிஸ்பியூட்காக நான் போயிடும் போது எனக்கு மகளிர் காவல் நிலையத்துல இருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் ஒரு ப்ராப்பரா இல்லாதனால எங்க போனாலும் என் ஹஸ்பண்ட் அங்க இன்ஃபுளுன்ஸ் வச்சு காசு கொடுத்து உள்ள போயிறாங்க. அதுதான் உண்மை. அதனால இங்க நான் எஸ்பி சார் கிட்டே டைரக்டா வந்தேன். தேர்ஸ்டே வந்தேன். எஸ்பி சாரை பார்த்துட்டு அவர்கிட்ட நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து எல்லா எவிடன்ஸும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பேங்க் சைட்ல இருந்து வந்த ப்ரூஃப் எல்லாமே காமிச்சேன். எஸ்பி சார் ஓகே நீங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க,
அங்க உங்களுக்கு எஃப்ஐஆர் பண்ணி தருவாங்க, எஃப்ஐஆர் காப்பி வந்து கையோட வாங்கிக்கோங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாரு. நான் அதபடி நான் அன்னைக்கே போயிட்டு நான் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எல்லாமே சேம் இதே மாதிரி உங்களுக்கு பெட்டிஷனோட போய் கொடுத்த மகளிர் இது ஸ்டேஷன்ல அவங்க வந்து வாங்கிக்கிட்டு நாளைக்கு நான் விசாரணை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. அங்க விசாரணைக்கு நெக்ஸ்ட் டே விசாரணைக்கு வந்து என்னையும் என் வீட்டுக்காரையும் கூப்பிடும் போது அங்க வந்து என் வீட்டுக்காரர் வந்து அங்கேயும் சேம் லாஸ்ட் டைம் ஆன மாதிரி தான் வந்து அமௌண்ட்டை கொடுத்து என்ன பண்ணாரோ தெரியல. எனக்கு ப்ராப்பரா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மணி வரைக்கும் நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஒரு என் வீட்டுக்காரர் அங்கதான் இருக்காரு, உள்ள கூப்பிட்டு எந்த விசாரணையும் விசாரிக்கல. அப்புறமா விசாரிச்சு என்னோட அவங்களோட அட்வொகேட் என் வீட்டுக்காரோட அட்வொகேட்டோட வந்தாரு, விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆமா நான் தான் போலியான கையெழுத்து போட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அவங்க அட்வொகேட்டை கூப்பிட்டு தனியா பேசின பின்னாடி வந்து இல்ல நான் இது ஒத்துக்க மாட்டேன், என்னோட கையெழுத்தே கிடையாது அப்படின்னாங்க. ஒத்துக்குனவங்க திரும்ப அவங்க அட்வொகேட் மூலமா வந்து என்ன பேசினாங்கன்னு தெரியல. உள்ள நாங்க உட்காந்துட்டே இருக்கேன், இது எஸ்ஐ மேமும் அப்புறம் அவங்களோட டைபிஸ்ட் மேமும் அவங்க ஏதோ செய்கை பண்ணாங்க, திரும்ப உள்ள போனாங்க, வெளியே வந்தாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம உடனே என் வீட்டுக்காரர் வந்து கிளம்பிட்டாங்க. நான் எங்க போறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் முடிஞ்சுது, விசாரணை எல்லாம் முடிஞ்சது, நீங்க போங்க வீட்டுக்கு, இது வந்து ஃபேமிலி டிஸ்பியூட், நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னும் போது எஸ்பி சார் வந்து எஃப்ஐஆர் போட்டு வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. இங்க எப்படி வந்து நான் ஃபேமிலிக்காக நான் வர கிடையாது, என் ஹஸ்பண்ட் ஃபோர்ஜரி பேங்க் மேனேஜரும் 2 பேரும் சேர்ந்து ஃபோர்ஜரியா சைன் போட்டதுக்காக தான் நான் அங்க வந்தேன். 40 சவரன் நகை வச்சிருக்காரு, எனக்கு கல்யாணத்துக்கு 50 சவரன் நகை போட்டிருக்காங்க. அதாவது 40 சவரன் எடுத்துட்டு போய் வச்சு 14 லட்சம் காசு வாங்கியிருக்காரு. வாங்கி இப்ப வரைக்கும் அது வந்து எதுவுமே கட்டல, ஏலம் போகுது. கேட்டதுக்கு என் வீட்டுக்காரு நீ வந்து உன்னோட நகை தான் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப என் தலையில கட்டிட்டாரு. நான் எங்க இருந்து போவேன்? நானே வந்து என் புள்ளைய வச்சுட்டு நடுத்தருல நின்னுட்டு இருக்கிறேன். எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. நான் இப்பயும் பாருங்க, நான் தனியா தான் வந்திருக்கேன். எஸ்பி சார் வரைக்கும் அன்னைக்குமே தனியா தான் வந்தேன், இப்பயும் நான் தனியா தான் வந்திருக்கிறேன். அதனால எனக்கு வந்து அங்க வந்து நான் போராட்டம் பண்ணேன். எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் மகளிர்ல இருந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு எஃப்ஐஆர் போடலன்னா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீடியா பர்சன்ஸ் எல்லாம் கால் பண்ணி நான் வர சொல்லி பேட்டி கொடுக்கும் போது எஸ்பி சார் எனக்கு லைனுக்கு வந்தாரு. வந்து நீங்க எஃப்ஐஆர் வாங்கிட்டு போங்கம்மா, உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உதவுனாரு. அதே மாதிரி நான் நைட் 10 மணி வரைக்கும் அங்க உட்காந்து 2 மணி நேரமா என்னை அலக்கழிச்சு எஃப்ஐஆர் கொடுத்தாங்க. அந்த எஃப்ஐஆரும் எனக்கு வந்து ப்ராப்பரா போட்டு கிடைக்க கிடையாது, டம்மியா ஒரு எஃப்ஐஆர். நான் எதுக்கு வந்தேன்? நான் வந்து ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா எனக்கு போட்டு கொடுத்தது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி டிஸ்பியூட் கீழே. அப்புறம் எதுக்கு இப்பயும் வந்து என் வீட்டுக்காரர் அங்க வந்து பிளே பண்ணிருக்காருன்னு நான் சொல்ல வேண்டிய வரும். அப்போ மகளிர் காவல்துறையும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து அப்போ மேல நடவடிக்கை எப்படி என்னால எடுக்க முடியும் சொல்லுங்க? இந்த எஃப்ஐஆர் வச்சுட்டு நான் போயிட்டு அவரை பிடிக்க முடியும் சொல்லுங்க? நீங்க இது சம்பந்தமா நெக்ஸ்ட் டே திருப்பவும் நான் காவல் நிலையத்துக்கு நான் போனேன். நீங்க இந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்க, ஃபேமிலி டிஸ்பியூட் கீழே தான் போட்டிருக்கீங்க, சீட்டிங் கீழே தானே வரணும், இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க என்ன எனக்கு ரெஸ்பான்ஸ் எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எங்க ஏன் அவரை வந்து எஃப்ஐஆர் போட்டீங்க, ஏன் அவர் வந்து நீங்க வந்து கூப்பிட்டு விசாரிக்கல, இல்ல அவர் எங்க உள்ள தூக்கி போடணும்ல, இப்ப வரைக்கும் எந்த தூக்கியும் போடல, நீங்க இப்ப வரைக்கும் அவர் ஜெயிலுக்கும் போல, அப்படி அவர் இங்கதான் சுத்திட்டு இருக்காருன்னு கேட்டதுக்கு அவரை நான் தேடிட்டு தான் இருக்கோம், ஓடிட்டாங்க அப்படின்னு. ஓடினதுக்கு காரணம் மேம் தான். அங்க மேம் முன்னாடி அவங்களோட அட்வொகேட் மனோகரன் எம்ஜிஎம் சார் அவரும் அவங்களும் தான் வந்து அங்க மேம் முன்னாடியே வந்து எஃப்ஐஆர் போட்டுக்கிறீங்களா, போட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு சவால் விட்டுட்டு போறாங்க. ஆஸ் அ போலீஸா என்ன பண்ணணும் நீங்க? அங்க இருந்து இன்னைக்கு மனு கொடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு என்ன சொல்லுங்க? இன்னைக்கு மனு வந்து எஸ்பி சார் கிட்ட இதே தான் டீடைல் சொல்லி இப்படிதான் வந்து போலீஸ் தப்பிக்க விட்டாங்க. அக்யூஸ்ட் வந்து அங்கேயே நின்னுட்டு அவங்க எஃப்ஐஆர் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அட்வொகேட் சார் கூட்டிட்டு போகும்போது போலீஸ் மேமும் அமைதியா இருக்காங்க. அதுக்கு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எனக்கு நீங்க வந்து எஃப்ஐஆர் வந்து எனக்கு கரெக்டா போட்டு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்கள வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணி அவங்கள வந்து உள்ள எஃப்ஐஆர் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுமோ ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எஸ்பி சார் வரைக்கும் வந்து இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். எஸ்பி சார் வந்து இதை அக்னாலேஜ் பண்ணிருக்காரு, எனக்கு ஃபேவரா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் இங்க வந்திருக்கிறேன். இப்போ உங்க நகை மீட்டு கொடுத்த போதுமா? எனக்கு என் நகையும் என்னோட சர்டிபிகேட்டும், நகை மட்டும் கிடையாது, என்னோட சர்டிபிகேட். நான் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் என்னோட டார்ச்சல் பண்ணி வேலையை விட்டு நிக்க சொன்னாரு. இப்போ வந்து நான் 5 வயசு பிள்ளைய வச்சுட்டு நான் தனியா இருக்கிறேன், யாருமே எனக்கு இல்ல. எனக்கு ஃபேமிலியை பார்க்கணும், என் குழந்தைய பார்க்கணும், சர்டிபிகேட் கொடுங்கன்னு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் நான். என் ஹஸ்பண்ட் வந்து நீ அது இருந்தா நீ பொழைச்சுப்ப அப்படின்னு சொல்லி அந்த எப்பயோ நான் அந்த சர்டிபிகேட் எல்லாம் நான் கிழிச்சு போட்டேன்னு சொன்னாரு. எனக்கு என்னோட சர்டிபிகேட் வேணும். சர்டிபிகேட்னா 10th 12th கூட வாங்கிக்கலாம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வேணும். எனக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வேணும். எனக்கு என் நகையை மீட்டு கொடுக்கணும். என் நகை ஏலம் போக கூடாது. அதுதான் நான் கோரி வந்திருக்கேன். நன்றி.